கண்ணம்மா மேல வா. எங்கம்மா போற? கவுண்டர் கூப்பிட்டாங்க. வேண்டாம் சாமி, என்ன விட்டுடுங்க. என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க. வேண்டாம் சாமி, வேண்டாம், என்ன விட்டுடுங்க. வேண்டாம். ஓடிவிட. ஒண்ணு இல்லடா, கழுத முரண்டு பிடிச்சி சத்தம் போடுதேன்னு வாய பொத்தினேன், மூச்சு தளறி போயிடுச்சு. இப்ப என்னடா பண்றது? கவலைப்படாதீங்க. என்ன வளர்ற? ஒண்ணுல அப்படியா? ஆமாம்பா, ராத்திரி பூரா கொலை கொலைன்னு சத்தம் போடுறா. சரி விடுறா, பாவம் அந்த பொண்ணு கொலைகள் எல்லாம் பார்த்திருக்க மாட்டான்ல. ஆனா மனசறிஞ்சு அவன் நம்மளை காட்டி கொடுக்க மாட்டான். ஆமா ஆமா, மனசறிஞ்சு காட்டி கொடுக்க மாட்டான். ஆனா இப்படி மனத்தனமா உளறி காட்டி கொடுத்துருவாங்க. ஏண்டா டேய், அவளையும் கொலை செஞ்சுட்டானே. அப்பா ஏண்டா பொண்டாட்டி சென்டிமெண்டா? அட போட விளக்கண்ட. டேய், உங்க அப்பா நான் உயிரோட இருந்தா உனக்கு ஒரு கல்யாணம் என்னடா 100 கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். ஆனா நான் போயிட்டா நீ என் பின்னால வரணும். நான் எதுக்கு சொல்றேன்னா, நீ என் மக மட்டும் இல்ல, பிசினஸ் பார்ட்னரோ. நல்லா யோசனை பண்ணிக்கோ. கட்டின பொண்டாட்டி வேணுமா இல்ல? பங்காளி பங்காளி, கவுண்டர் வீட்டு வேலைக்கார பொண்ண யாரை மிதிச்சு கொன்னுடுச்சான். ஸ்டேஷன்ல வந்து மலஜாதிக்காரங்க ரிப்போர்ட் பண்றாங்க. பாடியை போஸ்ட்மார்ட்டம் கிடக்கு. ஏமாப்பா, நீங்க எல்லாம் காட்டுக்குள்ள சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அதென்ன யானை ஒவ்வொரு தடவையும் எங்க ஒரு பொண்ணுகளையே மிரிச்சு கொள்ளுது? உண்மையிலேயே யானை தான் மிரிச்சுதா இல்ல நீங்க அடிச்சு கொண்டு வந்து போட்டீங்களா? சாமி, ஐயோ, எங்க அப்பா கொலைப்படல. எல்லாரோட தெரிஞ்சுங்க, கொலை பண்றது மட்டும்தான் தப்புன்னு நினைச்சுக்காதீங்க. கொலை நடந்தது தெரிஞ்சோ அதை போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணா மூடி மறைக்கிறதா மிகப்பெரிய தப்பு. இங்க என்ன நடக்குன்னு ஒரு சுமாரா தான் தெரியும். ஆனா உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லாவே தெரியும். யாரோ கொடுக்கிற சில மூட்டை அரிசிக்காக ஆசைப்பட்டு உண்மையை மூடி மறைக்கிறீங்க. அரிசி மொத்தமா இருந்த தய மூட்டை அவத்து கொட்டின ஆளுக்கு 2 படியும் கூட தேராது. உண்மையை சொன்னீங்கன்னா உங்களை எல்லாம் விட்டுட்டு அவனை மட்டும் அரெஸ்ட் பண்ணி உள்ள ஏத்துவேன். அப்படி இல்ல கூண்டோட கையில மூப்பனாவது லோப்பனாவது இங்க இருக்கிற வரைக்கும் தான் வாய்க்கு வக்கனையா காலங்காத்தால தேனடை எடுத்து நக்கிக்கல. உள்ள புடிச்சு ஏத்திட்டு வச்சுக்க, அப்புறம் கேப்பங்களையும் கஞ்சியும் தான் இடிஞ்ச செவத்துக்கு மண் அப்புறமா உருண்டை புடிச்சு கப்பு கப்பு விட வேண்டியதா போயிரு. ஞாபகம் வச்சுக்க. சாமி, சாராய கடை கவுண்டரு அந்த வேலைக்கார பொண்ணு பணத்தை எடுத்துக்கிட்டு இங்க வந்தாருங்க. போலீஸ் வந்து கேட்டா யானை மிதிச்சு கொன்னுடுச்சின்னு சொல்ல சொன்னாருங்க. இல்லன்னா இந்த பட்டுக்கே தீய வச்சிடுவேன்னு சொன்னாருங்க. நாங்க என்ன சாமி செய்ய முடியும்? தெரியுது இல்ல,
வந்து எங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே? எப்படி சாமி சொல்ல முடியும்? அவங்க ஆளு அம்பு ஆயுதங்களோட வர்றாங்க. நாங்க குழந்தை குட்டி வச்சுட்டு ஜீவனம் பண்ணிட்டு இருக்கோம். அவங்கள பகைச்சுக்கிட்டு எப்படி சாமி வாழ முடியும்? சார் ஐயாவை நான் ஜாமீன் எடுக்க வந்திருக்கேன். யோ எஃப்ஐஆர் போடல, அதுக்குள்ள நீ ஜாமீன்? சார் நான் ஜாமீன் எடுக்க வந்திருக்கேங்கிற. பல்லட கோர்ட்டு கொண்டு போறான். 10:30 மணி பஸ் பிடிச்சிட்டு வந்து எடுத்துக்க. கணேசா ஐயா. சூட ஒரு டீ சொல்லியா? சரிங்க. சாமி எனக்கு ஒரு காப்பி தண்ணி சொல்லுங்க. அமாவாசையா எப்பயா வந்த? காருக்கல்லே புடிச்சிட்டு வந்துட்டாங்க. என்ன பண்ண? புதுசா என்னத்த பண்ண போறேன்? தனம் பண்றதா? ஆமா, யார் வந்திருக்காங்கன்னு பாத்தியா? சாமியே வாங்க வாங்க. பேச்சு துணைக்கு ஆள் இல்லாம தனியா கிடக்கமே நினைச்சேன். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. மாப்பிள சித்தப்பனுக்கு மச்சான் தளம்பெல்லாம் பார்த்து ஒரு எஃப்ஐஆர் போடு. சாமி அவருக்கு இடுப்பு கீழே ஒத்துணுண்டு மச்சம் இருக்குதுங்க. அப்புறம் காலை கீழே சோடுக்கு ஒரு தளம் இருக்குதுங்க. நல்லா பார்த்து எழுதுங்க. அப்புறம் எஃப்ஐஆர்ல தானே எழுதுவீங்க. டேய் ஏன்டா வாயை பார்த்துக்கிட்டு சீக்கிரம் கொண்டு போங்க. இடுப்பு காட்டுங்க மாமா. டேய் 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 என்னடா பண்ற? அருணா கைது இருக்கக்கூடாது மாமா. வாங்க போயிட்டு சொல்லிங்களா? காலை காட்டுங்க. சாந்தி ஒரு தளம்பு இருக்கு. எஸ் சார். இன்னைக்கு கோர்ட்டு கூப்பிட்டு போக வேண்டிய அக்யூஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க? செல் நம்பர் 1ல கிட்டாம்பாளையத்துல மாடு திருடின கேஸ் 2 பேர் இருக்காங்க. நம்பர் 2ல வழக்கம்போல அம்மாவாசை இருக்கான். எல்லாருக்கும் விலங்கு போட்டு கோர்ட்டு கூப்பிட்டு போறதுக்கு ரெடி பண்ணு. 2 ஹேண்ட்கப் தான் சார் இருக்கு. வெளியூர்காரங்க 2 பேருக்கு ஒரு விலங்கு போடு, உள்ளூர்காரங்க 2 பேருக்கு ஒரு விலங்கு போடு. தங்கவேலு என் மேல கோச் டென்னிஸ் போக மாட்டேற. கவர்மெண்ட்ல நம்ம ஸ்டேஷனுக்கு 2 விலங்கு தான் கொடுத்துருக்காங்க. എന്റെ അമ്മേ, എന്റെ പൊണ്ണു മാളെ ఏమండి ఇక్కడ చూడండి. ఏండ్రి కొంచెం ఎந்திரிச்சு நோண்டி. என்ன கழுது இவனுக்கு ஒரு பாசையும் புரிய மாட்டேங்குது. பாத்தியா இவ மாடு மேய்ச்சிட்டு இருந்தவடோ. யோ எதுக்கு இங்க வந்த? சும்மா சட்டி பானையில உருட்டிட்டு போலான்னு வந்தேன். யாருடி இவ? காதல் பண்ண வந்திருக்க? கண்ணா பின்னாடி பேசாத. நான் என் சொந்த யோ பாட்டு பாடாதயா. பாட்டு பாடலன்னா எனக்கு காதல் வராது. சினிமாவில் பாடினா 9 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு பாக்குறீங்க. நான் பாடுற நீ கேள். இந்த மகன் யோ அம்மா எழுந்துடுவாங்க. யாரது கிளவியா? கண்ணாடி கட்டினா அவளுக்கு கண்ணு தெரியாது. அங்கேயே அவளை கப்பு நமக்கு. இந்த மகன் அடி சொந்த மகன் அடி மகனே. இந்த மகன் அம்மா அக்கா ஓடுவாங்களே திருட. இங்க அக்கா அந்த ரூம்ல திருட. ஐயோ திருட திருட திருட. ஐயோ திருட திருட திருட. தூக்கி விவரமான தூக்கியா நம்மால அடி நம்ம பணம் போல் இருக்கு. எனக்கு ஒண்ணு இல்ல. அல்ல போர்வேன். பரவாயில்ல பரவாயில்ல. ஏராமசாமி கைத்தால போங்கயா. இன்னும் 500 பேர் வந்தாலும் நான் சமாளிப்பேன். போங்கயா. சமாளிப்பேன். எனக்கு ஒண்ணு இல்ல. அடியே பிடிக்கல. பரதேசி நாய்ங்க குறுக்கு முறியிற அளவுக்கு அடிச்சு புட்டு வலிக்குதான்னு கேக்குறானுங்க. ஐயோ அம்மா முதுகெலும்பியே காணுமே. நான் இப்படியே நகர்ந்துட்டு எப்ப போய் சேர்றது? சிக்கு லீவு, மெடிக்கல் லீவு, எல்லா லீவு 3 மாசத்துக்கு போட்டு ஆட்டுக்கால் சூப்பா குடிச்சாதான் என் உடம்பு தேரு. ஐயோ அம்மா கழுத மூட்டு யாருல. எனக்கு காதல் எல்லாம் வேணுமா அம்மா? இந்த கொலை கேஸ் உங்களை வெளியே கொண்டுறதுக்குள்ள எனக்கு போன் ஆயிடுச்சு. எவ்வளவு செலவாச்சு? 15,000. சரி விடு. ஏண்டா
யாருக்குமே தெரியாது நினைச்சிட்டு இருந்த கொலை எப்படா போலீஸ் தெரிஞ்சது? நான் நினைக்கிறேன் உன் பொண்டாட்டி தாயமா தான் தங்கோலி கிட்ட சொல்லியிருப்பா. அப்பா அப்படிலாம் பேசாதீங்க. அனாவசியமா அவன் மேல சந்தேகமே படாதீங்க. நிச்சயமா அதை சொல்லியிருக்கவே மாட்டான். அப்ப நான் போய் சொல்றேனா? டேய், பொண்டாட்டி வேணுமா இல்ல நான் வேணுமான்னு முடிவு பண்ணிக்கடா. அவளை கொலை பண்ணிடுறா. ஐயா கூப்பிட்டு ஆமாம்மா, நீ டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஊரை விட்டு போறதா கேள்விப்பட்டேன். அதான் கூப்பிட்டு அனுப்பிச்சேன். கல்யாணி, சம்பந்திகளுக்குள்ள பொருத்தம் இல்லாம போனதுனால ஒரு பொருத்தமான ஜோடி பிரிஞ்சு போறதை என்னால ஏத்துக்க முடியலம்மா. தங்கவேலு ஒரு தங்கமான பையன். அப்புறம் உன் இஷ்டம். ஐயா வாப்பா தங்கவேலு, உனக்கு ஆயுசு 100 போ. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்.